துஆக்களே தட்டப்படாத இடம். இமாம் சுஃபியான் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், நான் 70 அரஃபாக்களில் தங்கினேன். 70 அரஃபாக்களில் தங்கினேன். கேட்டார்கள் இமாம் சுஃபியானிடம், எப்படி இந்த வாய்ப்பை அடைந்தீர்கள்? சொன்னார்கள், ஒவ்வொரு அரஃபாவிலும் நான் துஆ கேட்பேன், அல்லாஹும்ம லா தஜ்அல்னி ஆகிரல் அஹ்தி பிக், யா அல்லாஹ் எனக்கு கடைசி அரஃபாவாக மாற்றி விடாதே என்று கேட்பேன். 70 அரஃபாக்களை அடைந்தேன். 70வது அரஃபாவில் வைத்து ஃபஸ்தஹ்யைது மின் ரப்பி, இறைவரிடம் கேட்பதற்கு வெட்கப்பட்டேன். 70வது அரஃபாவுக்கு பிறகு அவர் வஃபாத் ஆகிவிட்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த இடம். அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை ஞாபகம் செய்து, யா அல்லாஹ் எனது உம்மத்தில் அநியாயம் செய்தவர்கள், அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. சூரியன் மறைய போகிறது, அல்லாஹுடைய உத்தரவு வந்தது, அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய பாவத்தை மன்னிப்போம், ஆனால் அநியாயம் செய்தவர்களுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டோம். சகோதரர்களே, சூரியன் மறைகிறது. அரஃபாவை முடித்துக் கொண்டு நபி அவர்கள் முஸ்தலிஃபாவை நோக்கி புறப்பட்டார்கள். பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்தலிஃபாவை நோக்கி. முஸ்தலிஃபாவில் நபி அவர்கள் துஆவை நிறுத்தவில்லை. திரும்ப நபி அவர்கள் துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எனது சமூகத்தில் அநியாயம் செய்தவர்களுக்கு உன் புறத்திலிருந்து கூலியை கொடுத்து விட்டு அவர்களை மன்னிப்பாயாக. திரும்ப முஸ்தலிஃபாவில் ஒரு ரிவாயத்திலே இரவு நடுநிசி நேரம் நபி அவர்கள் சிரிக்கிறார்கள். நபியுடைய சிரிப்பை பார்த்து கேட்கப்பட்ட பொழுது, ஷைத்தான் தனது தலையில் மண்ணை அள்ளி போடுகிறான், எனது துஆ கபூல் செய்யப்பட்டதை பார்த்த பொழுது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்ரிபையும் இஷாவையும் பிற்படுத்தி முஸ்தலிஃபாவில் தொழுதார்கள், இரவு தங்கினார்கள். சகோதரர்களே, காலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 10 பெருநாள் தினம் நபி அவர்கள் 7 கற்களை புரக்கிக் கொண்டு முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு சென்றார்கள். தனக்கு கூடாரம் அடிக்கப்பட்டிருந்தது. மினாவில் சிறிது நேரம் இருந்துவிட்டு கல்லெறிவதற்காக ஜம்ராத்தை நோக்கி புறப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கல்லெறிவது, ஒவ்வொரு கல்லெறியும் பொழுது அவன் செய்த ஒவ்வொரு பெரிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். 7 கற்களை நபி அவர்கள் எறிந்தார்கள். எறிந்துவிட்டு திரும்ப மினாவுக்கு வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மினாவுக்கு வந்து குதுபா செய்தார்கள். திரும்ப குதுபா. அந்த குதுபாவிலும் நபி அவர்கள் தனது கடைசி ஹஜ், இது எனது கடைசி ஹஜ், எனது மௌத் மிக நெருக்கமாக இருக்கிறது என்ற கருத்துப்பட பல விடயங்களை நபி அவர்கள் பேசினார்கள். சகோதரர்களே, திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்ஹருக்கு சென்றார்கள் குர்பான் கொடுப்பதற்காக. நபிக்காக 100 ஒட்டகங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கையால் 63 ஒட்டகங்களை அறுத்தார்கள். மீதமானவைகளை அலி ரலியல்லாஹு அன்ஹு அறுத்தார்கள். 63 ஒட்டகங்களில் பல ஒட்டகங்கள் முண்டி அடித்துக் கொண்டு கழுத்துகளை நபிக்கு முன்னால் நீட்டியது. யா ரசூலல்லாஹ், எங்களை அருங்கள். 63 ஒட்டகங்களை அறுத்தார்கள். அறுத்துவிட்டு நபி அவர்கள் முடி வலிக்கக்கூடிய ஒருவரை அழைத்து தனது தலை முடியை வலித்தார்கள். மீசையை கத்தரித்தார்கள். தாடியை அழகுபடுத்தினார்கள். நகங்களை வெட்டினார்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள், அன்று நபியுடைய முடியில் ஒரு முடியாவது கீழே விழவில்லை. சஹாபாக்கள் அந்த முடிகளை தங்களுக்கு மத்தியில் பிரித்தெடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் முடித்துவிட்டு நேரே சென்றார்கள் காபாவுக்கு தவாப் செய்வதற்காக. அன்று தவாஃபை முடித்தார்கள் நபி அவர்கள். ஹஜ்ஜுடைய தவாஃபை முடித்துவிட்டு திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவுக்கு வந்தார்கள்.
பிறை 11, பிறை 12, பிறை 13 இந்த 3 நாட்களும் நபி அவர்கள் சூரியன் நடு உச்சிக்கு வந்ததற்கு பிறகு 21 கற்களை எடுத்துக்கொண்டு ஜம்ராத்துக்கு செல்லுவார்கள் கல்லெறிவதற்காக வேண்டி. ஒவ்வொரு நாளும் நபி அவர்கள் கல்லெறிந்து விட்டு வருவார்கள். ஒரு நாள் வரும் பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துடைய செய்தி தெளிவாக நபிக்கு கிடைத்தது. அந்த அய்யாமுத் தஷ்ரீக்குடைய தினத்தில் வைத்துதான் சூரத்துன் நஸ்ர் நபிக்கு இறங்கியது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த அன்-நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு சஹாபியிடம் கேட்டார்கள், இந்த சூரா ஏன் இறக்கப்பட்டது? அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம் சொன்னார்கள், இந்த சூரா இறக்கப்பட்டதுடைய நோக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்தை குறிப்பதற்காக இறக்கப்பட்டது. நபியே, அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வந்தால் மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் நுழைவதை பார்ப்பீர்கள். அந்த காலத்தில் அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறார். இந்த வசனம் இறங்கிய பொழுதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், எனது மௌத்துடைய செய்தி வந்திருக்கிறது. அய்யாமுத் தஷ்ரீக்கை முடித்தார்கள். சகோதரர்களே, 3 நாட்களும் மினாவில் தங்கியிருந்து துல் ஹஜ் பிறை 14 நபி அவர்கள் மக்கா முகர்ரமா சென்றார்கள். மக்காவில் தவாஃபுல் வதா கடைசி பிரியாவுடைய தவாஃபை செய்தார்கள். சுபகுடைய நேரமாகியது. நபி அவர்கள் சுபகுடைய தொழுகையை கடைசியாக மக்காவில் தொழுவித்தார்கள். அப்பொழுது சூரா வத்தூர் ஓதினார்கள். வத்தூர் வ கிதாபின் மஸ்தூர் ஃபீ ரக்கின் மன்ஷூர் வல் பைத்தில் மஅமூர் வஸ்ஸக்ஃபில் மர்ஃபூ என்ற சூரத்து தூரை நபி அவர்கள் சுபஹ் தொழுகையில் ஓதி பிறை 14 ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வரா நோக்கி புறப்பட்டார்கள். இடையில் பாதையில் வைத்து கதீர் ஹும் என்ற இடத்தில் வைத்து திரும்ப நபி அவர்கள் குதுபா செய்தார்கள். சஹாபாக்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பை முன்வைத்தார்கள். அலி ரலியல்லாஹுடைய சிறப்பு என்ன என்ற விடயத்தை நபி அவர்கள் கதீர் ஹும் என்ற இடத்தில் வைத்து தெளிவுபடுத்தினார்கள். மதீனாவை வந்தடைந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜை முடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதங்கள் தான் உலகத்தில் ஹயாத்தோடு வாழ்ந்தார்கள். துல் ஹஜ்ஜுக்கு பிறகு முஹர்ரம் சஃபர் 29 நோயாளியானார்கள். ரபீல் அவ்வலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபியுடைய ஹஜ்ஜாக இருந்தது. நபியுடைய கடைசி பயணம். அந்த ஹஜ்ஜின் மூலமாக பலர்கள் வாழ்க்கையை திருத்திக் கொண்டார்கள். கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, ஹஜ்ஜி செய்தவர்களே, நபி அவர்கள் அரஃபாவில் தந்த பொறுப்பு தான் இந்த சமூகத்துடைய பொறுப்பு. ஒவ்வொரு ஹாஜிகளும் இதை தோளில் சுமந்திருக்க வேண்டும். இன்று ஹாஜிகள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு மதீனா முனவ்வரா செல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி. சகோதரர்களே, நபியுடைய ரவுதாவுக்கு முன்னால் நின்று எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்று கூட தெரியாமல் குருடர்களை போன்றும் ஊமையர்களை போன்றும் நபிக்கு முன்னால் நின்றுவிட்டு பலர்கள் திரும்புகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுலாவுக்கு முன்னால் நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அனைத்து தன்மைகளையும், நபியுடைய உச்சம் தலை தொடக்கம் நபியுடைய கால் வரை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் ஷமாயில் என்ற கிதாபில் எழுதியிருக்கிறார்கள். நபியுடைய அந்த உறுப்புகளுடைய அமைப்புகளை உள்ளத்துக்கு கொண்டு வந்துதான் நபிக்கு சலாம் சொல்ல வேண்டும். ரவுதாவுக்கு முன்னால் நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கற்பனைக்கு கொண்டு வர வேண்டும். நபியுடைய தலை எவ்வாறு இருந்தது,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது காது வரை முடி வளர்த்திருந்தார்கள். இரண்டாக பிரித்து நபி அவர்கள் தனது முடிகளை வாழ்ந்திருந்தார்கள். நபியுடைய அந்த நடுத்தலையில் அந்த வெள்ளையில் நபி அவர்கள் மிஸ்க் என்ற அத்தர் போட்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெற்றி எவ்வாறு இருந்தது? வாசிஅல் ஜபீன், விசாலமான நெத்தியாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண் புருவம் எவ்வாறு இருந்தது? வில்லை போன்று வளைந்திருந்தது நபியுடைய கண் புருவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணிலே இஸ்மித் என்ற சுருமா போடப்பட்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணுடைய கருப்பு கடும் கருப்பாக இருந்தது. அந்த கருப்பு ஓடக்கூடிய வெள்ளை கடும் வெள்ளையாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கன்னம் அஸ்மரல் லவுன், வெள்ளையும் சிவப்பும் கலந்ததாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாடி அடர்த்தியான தாடியாக இருந்தது. அந்த அடர்த்தியான தாடிக்குள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 20 முடிகள் பழுத்திருந்ததாக சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மீசை கத்தரிக்கப்பட்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பற்கள் முஃபல்லிஜல் அஸ்னான், தனித்தனி பற்களாக இருந்தது. நபி அவர்கள் பேச ஆரம்பித்தால் பற்களுக்கு மத்தியிலிருந்து வெளிச்சம் வருவதை போன்றிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை பற்றி சொல்கிறார். 14ஆம் இரவு சந்திரனையும் பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தையும் பார்த்தேன், நபியுடைய முகத்தையும் பார்த்தேன், சந்திரனையும் பார்த்தேன். அந்த சந்திரனை விட பிரகாசமாக இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்து நீண்டதாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்து குழியிலிருந்து தொப்புள் வரை ஒரு கோடு முடி சென்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சு விசாலமான நெஞ்சாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வலது தோள் புயத்தில் ஒரு பொறா முட்டையின் அளவு ஒரு சீல் குத்தப்பட்டிருந்தது. காத்தமுன் நபியின், கடைசி நபி என்ற அந்த சீல் நபியுடைய வலது தோள் புயத்தில் குத்தப்பட்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கை தவீல ஜந்தைன், நீளமான கையாக இருந்தது. நபியுடைய உள்ளம் கை அல்யனு மினல் ஹரீர், பட்டை விட மிருதுவாக இருந்தது. சகோதரர்களே, இது அனைத்தையும், இதற்கு அப்பால் எத்தனையோ இருக்கிறது நபியுடைய தன்மைகள். நபியுடைய ரௌதாவுக்கு முன்னால் நின்று ஒரு கணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அனைத்து தன்மையும் சிந்தித்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று ஒரு தடவை சலாம் சொல்வானாக இருந்தால் அந்த சலாம் நாவிலிருந்து வந்த சலாமாக இருக்காது, அந்த சலாம் உள்ளத்திலிருந்து வந்த சலாமாக இருக்கு. அப்படி சலாம் சொன்னவர்கள் தான் நபியுடைய மஹப்பத்தோடு நாடு திரும்புகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இப்படி நபியுடைய சந்திப்பையும் இப்படி ஹஜ்ஜையும் செய்துவிட்டு யார் திரும்புவார்களோ அவர்கள்தான் உண்மையான ஹாஜிகள். சகோதரர்களே, எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு ஹஜ்ஜி செய்தார்களோ அது போன்று ஹஜ்ஜி செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, எங்களுடைய தாயினுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ஹகீகத்தான அஸ்லான ஹஜ்ஜை செய்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு நபியுடைய கடைசி ஹஜ் அமைந்திருந்ததோ அது போன்று நமது ஹஜ்ஜிகளை மாற்றி அருள்வாயாக. சமூக சிந்தனையுள்ள ஹஜ்ஜாக மாற்றுவாயாக.